சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ஆகியோருக்கு அனுப்பியுள்ள கோரிக்கை மனுவில் புதுச்சேரி மின்துறையில் நிலவும் ஆள் பற்றாக்குறை காரணமாக அடிக்கடி மின்தடை ஏற்படும் நிலையில் அதை சரி செய்யும் ஊழியர்கள் பணிசுமை காரணமாக விபத்துகளை சந்திக்க நேரிடுகிறது. இதனால் அவர்கள் உளைச்சலுக்கு உள்ளாகி வருகிறார்கள். அவர்கள் குடும்பத்தார் கவலை அடைகின்றனர் என்பதை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும். மின்துறையில் பொறியாளர்கள், இஇ, ஏஇ, ஜேஇ மற்றும் தொழிலாளர்கள் உள்ளிட்ட 750க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக உள்ளது. தற்போது பணியில் உள்ள 50% பொறியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் 50 வயதை கடந்த நிலையில் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அதிக பணி சுமை காரணமாக உடல்நலம் பாதிக்கப்படுவதுடன் மன உளைச்சலுக்கு உள்ளாகின்றனர். கடந்த வாரம் முத்திரையர்பாளையம் O&Mஐ சேர்ந்த 2 மின்துறை ஊழியர்கள் மின் விபத்தில் சிக்கி படுகாயமடைந்து சிகிச்சையில் இருக்கிறார்கள். அதில் ஒருவர் மேல் சிகிச்சைக்காக சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். உயிர் பிழைக்க மேல் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் தனியாரில் அனுமதிக்கப்பட்டுள்ள ஊழியரின் மருத்துவ செலவை இந்த அரசு ஏற்கவில்லை என்று தெரிகிறது. இந்த சம்பவம் நடந்து ஒரு வாரத்திற்குள் 24ஆம் தேதியன்று சாரம் NT மஹால் O&Mஐ சேர்ந்த மின்துறை ஊழியர் மின் விபத்தில் சிக்கி படுகாயமடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இப்படி மின்துறை ஊழியர்கள் மின் விபத்துக்கு உள்ளாகி வருவது அடிக்கடி நிகழும் சம்பவமாக மாறி வருகிறது. ஆகவே அனுபவமிக்க மின்துறை ஊழியர்கள் உள்ள இந்த நேரத்திலேயே காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். அதன் மூலம் புதிதாக நியமிக்கப்படும் ஊழியர்கள் அனுபவமிக்க ஊழியர்களுடன் பயிற்சி பெற்றால்தான் பணிகளை சிறப்பாக செய்ய முடியும். ஆகையால் மின்துறையில் காலியாக உள்ள சுமார் 180 கட்டுமான உதவியாளர்கள் மற்றும் பொறியாளர்கள் உள்ளிட்ட 750 காலி பணியிடங்களை பூர்த்தி செய்து ஆட்கள் பற்றாக்குறையை உடனே போக்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் நேரு வலியுறுத்தியுள்ளார். காரைக்காலில் 10ஆம் ஆண்டு சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு நோவா உலக சாதனை நிகழ்வு நடைபெற்றது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி யோகாலயாவுடன் காரைக்கால் தபாஸ் யோகாலயா இணைந்து நடத்திய உலக சாதனை போட்டியில் காரைக்கால் மற்றும் திருநள்ளாறு பகுதிகளைச் சேர்ந்த மாரி யோகா மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதில் 55 மாணவர்கள் ஒன்றிணைந்து 2 நிமிடத்தில் 10 யோகாசனம் செய்து நோவா உலக சாதனை படைத்தனர். உலக சாதனை படைத்த மாணவர்களுக்கு சமூக ஆர்வலர் வெற்றிவேலன், காரை சிறகுகள் அமைப்பு வெங்கடேஷ், ஆகாஷ் மற்றும் தபாஸ் யோகாலயா நிறுவனர் ரகுபாலன் ஆகியோர் சான்றிதழ்களை வழங்கினர். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு அமைச்சர் திருமுருகன் சீருடை மற்றும் புத்தகங்கள் வழங்கி வருகிறார். இந்நிலையில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள நேரு நகர் அரசு பள்ளி மற்றும் கிளிஞ்சல்மேடு அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு புதுச்சேரி அரசு சார்பில் சீருடை மற்றும் புத்தகங்களை அமைச்சர் திருமுருகன் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கல்வித்துறை அதிகாரிகள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் திருமுருகன், அரசு பள்ளி மாணவர்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் புதுச்சேரி அரசு செய்து வருகிறது. மாணவர்கள் நன்றாக படிக்க வேண்டும் என மாணவர்களுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார். தம்பிங்க பாருங்க, நீங்க பாருங்க தம்பிங்க. வானூர் வட்டம் குமளம்பட்டு கிராமம் ஸ்ரீ அலமேல் மங்கை சமேத ஸ்ரீ சீனிவாச பெருமாள் என்கிற பேசும் பெருமாள் ஆலய பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர்கள் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். மேலும் உற்சவர்களுக்கு நட்சத்திர தீபம், கும்ப தீபம், கற்பூர ஆரத்தி ஆகியவை காண்பிக்கப்பட்டு கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து திருத்தேரில் எழுந்தருளினர். தொடர்ந்து கடகலக்கினத்தில் பக்தர்கள் திருத்தேரினை வடம் பிடித்து சாமி தரிசனம் செய்தனர். தேரானது 4 குதிரைகள் பூட்டிய நிலையில் அழகிய விமானத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.
அரியாங்குப்பம் கொம்பியின் ஆண்டியார்பாளையம் அரசு நடுநிலைப் பள்ளியில் அரசு கல்வித்துறை மூலம் மாணவர்களுக்கு வழங்கப்படும் சீருடை மற்றும் நோட்டு புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. பள்ளியின் பொறுப்பாசிரியர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சீருடை மற்றும் நோட்டு புத்தகங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து ஊர் பஞ்சாயத்தார்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர்களின் சார்பில் சபாநாயகருக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ராஜா, ஞானசேகர், வாழுமுனி, செந்தில், ரமேஷ், பெருமாள், ரமேஷ், முருகேசன், சக்திவேல் மற்றும் பள்ளியின் ஆசிரியைகள் கலந்து கொண்டனர். தவளக்குப்பம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட தானாம்பாளையம் அரசு கல்லூரிக்கு செல்லும் சாலையில் உள்ள தகன கொட்டகைக்கு அருகே 6 நபர்கள் நின்று கொண்டு அவ்வழியே செல்லும் பொதுமக்கள் மற்றும் மாணவர்களிடையே கத்தியை காட்டி வழிப்பறியில் ஈடுபடுவதாக தவளக்குப்பம் காவல் நிலையத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் இன்ஸ்பெக்டர் கலைசெல்வன் தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர்கள் கதிரேசன், சண்முக சத்யா, குற்றப்பிரிவு காவலர் வசந்தராஜன் மற்றும் காவலர்கள் அங்கு விரைந்து சென்று சுற்றி வளைத்து கைது செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர்கள் திப்புராயப்பேட்டை தினேஷ், சுரேஷ், பூரணாங்குப்பம் அனந்தராமன், அபிஷேகப்பாக்கம் ஜெயபரதன், உருவையாறு வித்யாசாகர், சுப்பையா நகர் மணியழகன் என்பது தெரியவந்தது. மேலும் அவர்கள் பொதுமக்களிடம் கத்தியை காட்டி வழிப்பறியில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டனர். அவர்களிடமிருந்து பட்டாக்கத்தி, 6 செல்போன்கள், 3 மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை அரசு உயர்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் குடிநீர் தேவை வேண்டி 2000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட சின்டெக்ஸ் தொட்டி அமைக்கப்பட்டு மாணவர்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது. முன்னதாக சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் களித்தீர்த்தால் குப்பத்தில் உள்ள தனியார் கம்பெனியில் இது சம்பந்தமாக கோரிக்கை வைத்தார். இதனைத் தொடர்ந்து கம்பெனியின் மூலமாக அப்பணி நடைபெற்றது. அதன்படி சின்டெக்ஸ் தொட்டியின் திறப்பு விழா சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், மாணவர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. தனிப்பட்ட நல்வாழ்வை மேம்படுத்துதல் மற்றும் சமூகத்தை மேம்படுத்துதல், மன அழுத்தத்தை குறைக்க மற்றும் சுய விழிப்புணர்வை வழங்குகிறது. இந்நிலையில் திருக்கனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் சக்திதரன், மருத்துவர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருக்கனூர் ஆரம்ப சுகாதார நிலைய ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி செய்திருந்தார். இந்நிகழ்ச்சியில் சுகாதார ஊழியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஒரு செகண்ட். வில்லியனூர் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் 20ஆம் ஆண்டு ஊஞ்சல் உற்சவ விழா நடைபெற்றது. முன்னதாக திருமஞ்சனம், அதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ பெருமாள், ஸ்ரீ பெருந்தேவி தாயாருக்கும் அபிஷேகம் நடைபெற்று ஊஞ்சல் உற்சவம், சிறப்பு ஆராதனை ஆகியவை நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மருத்துவர் குல சங்கம் மாநில தலைவர் காசிநாதன், முடித்திருத்துவோர் நலசங்க மாநில தலைவர் ராஜா, வில்லியனூர் மருத்துவ குல நாவிதழ் மடத்தின் நிர்வாகிகள், தலைவர் முருகேசன், துணைத் தலைவர் சேகர், உறுப்பினர் நாகராஜன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஊஞ்சல் உற்சவத்தின் போது இசை கோட்டைமேடு கலைமாமணி குமார் குழுவினரின் நாதஸ்வர தவில் இசை கச்சேரி மற்றும் சிறப்பு நாத சங்கம இன்னிசை கச்சேரி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மடத்தின் நிர்வாகிகள் கலைமாமணி குமார் தலைமையில் செய்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியின் நிறைவில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது.
செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, அகில இந்திய அளவில் நீட் தேர்வில் வினாத்தாள்கள் கசிவு மோசடி நடந்திருப்பது ஒவ்வொன்றாக வெளியே வந்து கொண்டிருக்கிறது. நீட் தேர்வு முறைகேடு மட்டுமல்லாமல் பல்கலைக்கழகங்களால் நடத்தப்படும் நெட் தேர்விலும் ஊழல் நடைபெறும் என அந்த தேர்வு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சியில் நடைபெற்றுள்ள கள்ள விஷ சாராயம் சம்பவம் வேறு எங்கும் இனி நடைபெறக்கூடாது. திமுக ஆட்சியில் மட்டுமல்லாமல் அதிமுக ஆட்சியிலும் கள்ள சாராயம் விற்பனை நடந்துள்ளது. கள்ள சாராயம் எங்கிருந்து வந்தது என தமிழக சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழக முதல்வர் ராஜினாமா செய்ய வேண்டும் என கூறும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, கள்ளச்சாராயம் கடத்தியது புதுச்சேரியில் இருந்து என தெரிய வந்தால் இங்கு ஆட்சியில் உள்ள பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியின் முதலமைச்சர் ரங்கசாமியை ராஜினாமா செய்ய சொல்வாரா என்று கேள்வி எழுப்பிய அவர், இதில் பாஜக இரட்டை வேடம் போடுகிறது என்றார். இந்த நீட் தேர்வானது முழுமையாக சென்றுவிட்டது. மக்கள் விரும்புகிறார்கள். தமிழக அரசு பல கட்டுப்பாட்டுகளை விதித்தாலும் கூட, ஆனால் கல்வராயன் பகுதியில் தொடர்ந்து நடந்து வருகின்ற இந்த கள்ளச்சாராயம் தயாரித்து விற்பனை செய்வது தொடர்ந்து பல ஆண்டுகளாக இருந்து வந்தது. இது திமுக ஆட்சியில் மட்டுமல்ல, அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த காலத்திலும் இது நடந்து வந்திருக்கிறது. ஆனால் இந்த கள்ளச்சாராயம் எங்கிருந்து வந்தது, யார் குறிப்பாக அந்த மெத்தனாலை அந்த வியாபாரிகளுக்கு, சில்லறை வியாபாரிகளுக்கு கள்ளக்குறிச்சியில கொடுத்தார்கள் என்பது சம்பந்தமாக சிபிசிஐடி, தமிழ்நாடு சிபிசிஐடி விசாரணை செய்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு நபர் கமிஷன் அமைத்து விசாரணையை முடுக்கிவிட்டிருக்கிறார். ஆனால் எதிர்க்கட்சிகள் ஏதோ இதற்கு முன்பாக கள்ளச்சாராய சாவுகள் நடக்கவில்லை என்பது போலவும், இப்பொழுதுதான் புதிதாக நடந்துவிட்டதாகவும் தமிழ்நாடு அரசை குறை கூறுகிறார்கள். மக்களுடைய ஆதங்கம் நியாயமானது. ஆனால் தமிழ்நாடு அரசு அந்த சம்பவத்துக்கு பிறகு எடுக்க வேண்டிய நடவடிக்கையை எடுத்து வருகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அதற்கான வேலைகளை செய்து வருகிறார். தினமும் இந்த கள்ளச்சாராய விஷச்சாராய சாவு சம்பந்தமான பிரச்சனைகளில் அதிகாரிகளை முடுக்கிவிட்டு வேலை வாங்குகிறார். மைக்கேல் ஜாக்சனின் 16ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு புதுவை மைக்கேல் ஜாக்சன் மில்லரின் யுவர்ஸ் லவ்விங்லி டான்ஸ் அகாடமி நடத்தும் மக்கும் குப்பை மக்காத குப்பை விழிப்புணர்வு நடன ஃபிளாஷ் மோப் பாண்டிச்சேரி மெரினாவில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலைமாமணி கணேசன், சிவானந்தம், ஜான் பீட்டர், ஜான் மைக்கேல் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நடன நிகழ்ச்சியில் 50க்கும் மேற்பட்ட நடனம் பயின்ற மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு மக்கும் குப்பை மக்காத குப்பை என தரம் பிரித்து தருவதன் மூலம் கிடைக்கும் நன்மைகள் குறித்து நடனமாடி விளக்கினர். அது மட்டுமின்றி நடன புயல் என அழைக்கப்பட்ட மைக்கேல் ஜாக்சன் வேடமணிந்து ஒருவர் நடனமாடியது கடற்கரைக்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகளையும் பொதுமக்களையும் வெகுவாக கவர்ந்தது. இதுகுறித்து பொதுமக்கள் கூறும்போது, நடனம் என்பது ஏதோ ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி என்று இல்லாமல் இதன் மூலமும் சமூகத்திற்கு தேவையான விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும் என்ற இவர்களின் முயற்சி பாராட்டத்தக்கது என்றனர். நிறைவாக நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. உலக பாட்டு தினத்தன்று பாண்டி மெரினா கடற்கரையில் பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை சஹானா மியூசிக் ஸ்கூல் தலைவி முனைவர் டாக்டர் ராஜலட்சுமி தலைமை தாங்கி நடத்தினர். விஜய் டிவி சூப்பர் சிங்கர் லட்சுமி பிரியா, ஜெயா டிவி சிங்கர் சமீரா மற்றும் பாடகர்கள் கலந்து கொண்டனர். பாடல்களை பாடினர். நிகழ்ச்சியில் ஜோதிகன் மருத்துவமனை குழு மற்றும் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் கண் பாதுகாப்பு குறித்து எடுத்துரைத்து விழாவை முடித்து வைத்தனர்.
புதுச்சேரி சகோதரன் சமூக நல மேம்பாட்டு நிறுவனத்தின் தலைவர் ஷீதல் தலைமையில் உருளையன்பேட்டையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு சமூக அமைப்புகளின் தலைவர்களும் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சகோதரன் சமூக நல மேம்பாட்டு அமைப்பு தலைவி ஷீதல் கூறும்போது, புதுச்சேரி HIV கட்டுப்பாட்டு சங்கத்தின் கீழ் செயல்படும் திருநங்கைகளுக்கு அங்கு பணிபுரியும் அதிகாரிகள் பாலியல் தொந்தரவும் பாலியல் ரீதியான மன உளைச்சல் தருகின்றனர். கடந்த 12 ஆண்டுகளாக புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்துடன் இணைந்து பாலியல் நோய்கள் குறித்தான திட்டங்களில் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறோம். ஆனால் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் அதிகாரிகளாகிய கூடுதல் இயக்குனர் மற்றும் துணை இயக்குனர் ஆகிய இருவரும் திருநங்கைகளுக்கு பாலியல் ரீதியான தொந்தரவு கொடுத்து வருகிறார்கள். இது பற்றி புகார் கொடுத்ததால் இந்த திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்த இயலாத நிலையை அதிகாரிகள் உருவாக்கி உள்ளதாக குற்றம் சாட்டினார். 11 வருட காலமாக பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டியில் நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம். எங்களுடைய வேலைகள் மேலே எந்த பிரச்சனைகளும் கிடையாது. ப்ளஸ் லைக் டெல்லி கவர்மெண்ட் லைக் நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி மூலியமாக எவாலுவேட் கொடுத்து இன்னைக்கு இந்த மாதம் எங்களுக்கு வந்து A கிரேட் கொடுத்து ஒரு லேர்னிங் சைடாகவும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் உள்ள இருக்க அதிகாரிகள் எங்களை வந்து கொச்சப்படுத்தலும் பாலியல் துன்புறுத்தலுக்காக பிரச்சனையை கொடுத்துருந்தாங்க. இதை பற்றி அங்கே இருக்க சித்ராதேவி மேடம் பேசினப்போ அவங்க அதுக்கான செவி சாய்க்கலை. அதுக்கப்புறம் என்ன சொன்னோம், லைக் நேரடியாக பேசி பார்த்தா அதுக்கான நாங்கள் பதில் சொல்லாமல் நாங்கள் என்ன பண்ணோம்னா எங்கள் சகோதரி சமூக மேம்பாட்டு மூலியமாக அவங்களுக்கு லெட்டர் கொடுத்தோம். இந்த மாதிரி எங்கள் மக்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கு, இதை நீங்கள் கேட்டு எங்களுக்கு தீர்வு பண்ணுங்க, இல்லைன்னா எங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் தேவையில்லை நாங்கள் லெட்டர் கொடுத்தோம். ஆனால் இதுதான் அவங்களுக்கு முக்கியமாக பார்க்கப்படுறதாக இப்போ அந்த ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து கொண்டுட்டு போயிருக்காங்க. ஸோ இதுவரையும் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு எந்த அதிகாரியும் கூப்பிட்டு பேசல. இது பார்க்க போனீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் டைரக்டர் சித்ராதேவி கிட்டையும் சொல்லியிருக்கோம், பிளஸ் நம்ம சிஎம் கிட்டையும் சொல்லியிருக்கோம், பிளஸ் நம்ம டிஎம்எஸ் கிட்டையும் சொல்லியிருக்கோம், பிளஸ் ஹெல்த் செக்ரட்டரியும் பேசியிருக்கோம். புதுச்சேரி ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாழைக்குளம் முருகேச கிராமினி தோட்டம் அரசு குடியிருப்பு பகுதியில் பாதாள சாக்கடை கழிவுநீர் குழாய்களில் அடைப்புக்குள்ளாக்கி கழிவுநீர் வெகு நாளாக சாலையில் வழிந்து ஓடிக்கொண்டிருந்தது. மேலும் அங்கே வசிக்கும் பொதுமக்களுக்கும் குறிப்பாக அருகில் உள்ள அங்கன்வாடி குழந்தைகளுக்கும் சுகாதாரக்கேடு விளைவிக்கும் அபாயகரமான சூழ்நிலை இருந்து வந்தது. இதனை அடுத்து அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் முன்னாள் அமைச்சர் கண்ணன் மகன் விக்னேஷ் கண்ணனிடம் முறையிட்டனர். உடனடியாக விக்னேஷ் கண்ணன் விரைந்து பொதுப்பணித்துறையில் புகார் அளித்தார். அதனைத் தொடர்ந்து கழிவுநீர் அப்புறப்படுத்தும் வாகனம் வரவழைக்கப்பட்டு அடைப்பு சரி செய்யப்பட்டது. இந்த பணி முடியும் வரை விக்னேஷ் கண்ணன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் உடனிருந்தனர். ஜிப்மர் OBC ஊழியர்கள் நலசங்கத்தின் சார்பாக இந்தியாவின் பின்தங்கிய சமூக பிரிவுகளுக்கான மண்டல கமிஷன் ஆணை அறிக்கையை அமல்படுத்திய முன்னாள் பாரத பிரதமர் VP சிங் பிறந்தநாள் விழா ஜிப்மர் வளாகத்தில் நடைபெற்றது. இதில் டாக்டர் ராஜேஷ் நாச்சியப்பன், ஜிப்மர் OBC தொடர்பு அதிகாரி சங்கரேஸ்வரி, ஜிப்மர் தலைமை நர்சிங் அதிகாரி மற்றும் சங்கத்தின் கௌரவ தலைவர் அர்ஜுன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இதில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முன்னாள் பாரத பிரதமர் VP சிங்கின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. இதில் ஜிப்மர் OBC ஊழியர்கள் நலசங்கத்தின் தலைவர் வேலு, அமைப்பு செயலாளர் சீனிவாசன், பொதுச் செயலாளர் சாந்தி செல்வம், பொருளாளர் செல்வமணி, துணைத் தலைவர்கள் மூர்த்தி, தாமரை செல்வன் மற்றும் ஜிப்மர் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி பாஜக தொகுதி பொறுப்பாளர், சமூக சேவகர், முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சத்யராஜ் பிறந்த நாளில் தொடர்ந்து முதலியார்பேட்டை பகுதியில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா கடலூர் சாலையில் அமைந்துள்ள ராமலிங்கம் திருக்கோவிலில் நடைபெற்றது. இதில் வைத்தலிங்கம், செட்டித்திரு, பூந்தோட்ட வீதி, ராமலிங்கம் மடத்து வீதி, பட்டமால் நகர் ஆகிய பகுதிகளில் உள்ள பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிகளை பாஜக நிர்வாகிகள், உறுப்பினர்கள் செய்திருந்தனர்.
புதுவை கவுண்டம்பாளையம் முத்துரத்தினம் அரங்கம் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நாட்டு நலப்பணி திட்ட அறிமுக விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தாளாளர் மருத்துவர் ரத்ன ஜனார்த்தனன் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினர்களாக மாநில அளவிலான நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் சதீஷ்குமார் மற்றும் பள்ளி அளவிலான நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் மதிவாணன் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். புதுச்சேரி மாநில ஒருங்கிணைந்த கோஜோரியோ கராத்தே சங்க மாநில செயலாளர் கராத்தே சுந்தர்ராஜன் மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்கினர். பள்ளியின் முதல்வர் கவிதா சுந்தர்ராஜன் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் நாட்டு நலப்பணி திட்டத்தின் அவசியமும் அதனால் ஏற்படும் சமுதாய நன்மைகளும் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளியின் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் விரிவுரையாளர் ஜெயந்தி மற்றும் முன்னாள் திட்ட அலுவலர் விரிவுரையாளர் நெடுஞ்செழியன், பள்ளியின் பொறுப்பாளர் ஜஸ்டின் மற்றும் ஜீவா ஆகியோர் செய்திருந்தனர். மண்ணுக்கும் மக்களுக்கும் சமூக சேவை அமைப்பின் உதிரம் கொடுப்போம் உயிரை காப்போம் திட்டத்தின் கீழ் வாட்ஸ்அப் குழுவில் வந்து ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பன்ருட்டி சேர்ந்த நபருக்கு ரத்தம் தேவை எனும் செய்தி அறிந்து தானாக முன்வந்து குருதி கொடை வழங்கிய புதுச்சேரி கிராம நிர்வாக அதிகாரி பீர் முகமது சிபுகத்ஹுல்லா அமைப்பின் ஆலோசகர்கள் புதுச்சேரி தாசில்தார் அய்யனார் மற்றும் காவல் ஆய்வாளர் கீர்த்தி தலைமையில் இல்லம் தேடி சென்று பாராட்டி குருதி வள்ளல் விருது வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி சமூக நல்லிணக்க கூட்டமைப்பின் பொறுப்பாளர் ஃபரிதா, முருகப்பாக்கம் மக்கள் நல இயக்கத்தின் தலைவர் கதிரேசன், சமூக சேவகர் ஆசிரியர் ஜானகிராமன், மண்ணுக்கும் மக்களுக்கும் சமூக சேவை அமைப்பின் செயலாளர் வினோத்குமார், ஒருங்கிணைப்பாளர் ஆனந்தபாஸ்கரன் மற்றும் கொடையாளரின் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கேர்ள்ஸ் பியூட்டி அண்ட் அகாடமி சார்பில் மேக்கப் ஆர்டிஸ்ட் சமீனா தலைமையில் மாணவர்களுக்கு உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சுமார் 40க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு சாரி பாக்ஸிங் வித் ஹெட்லெஸ் 10 நிமிடங்களில் மெஹந்தி, புடவையில் டிசைனிங் செய்து காட்டினர். இதில் 10 மாநிலத்தின் மேக்கப்கள் 20 நிமிடத்தில் செய்து முடித்தனர். மேலும் ஆரி ஒர்க் 30 நிமிடத்திலும் செய்து காட்டி தாய்மையை போற்றுவதன் மூலம் செய்து உலக சாதனை புரிந்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு தமிழச்சி, ஜெனிஃபர் ஆகியோர் மாணவர்களுக்கு விருது மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினர். தானாம்பாளையம் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2023-24 ஆண்டுக்கான விளையாட்டு தின போட்டிகள் நடைபெற்று பரிசளிப்பு விழா மற்றும் சென்ற ஆண்டு 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்கள் பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு பாராட்டு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கி சென்ற ஆண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளியில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசுகளை வழங்கினார். பின்னர் மாநில மற்றும் வட்டார அளவில் பள்ளிகளுக்கு இடையே நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களுக்கும் பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி துணை முதல்வர், தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், பாஜக பிரமுகர்கள் ஞானசேகர், கிருஷ்ணமூர்த்தி, முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ராஜா, முன்னாள் பாஜக தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், சக்திவேல், ஆண்டியார்பாளையம் பாஜக பிரமுகர் சிவபாலன் மற்றும் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். கிலோமீட்டர் ஓட்ட பந்தயத்தில் 2ஆம் இடம் 5000 ரூபாய் சூழ்நிலை. 600 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் முதல் இடத்தை பெற்ற புவனேஸ்வரி. மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் 800 மீட்டர் பிரதீப்குமார் அடுத்த பதக்கங்களை வெற்றி பெற்றிருக்கிறார். 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் முதல் பரிசும் கிலோமீட்டர் 3000